அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் யார் கலீஃபாவாக வருவது என்ற ஒரு விஷயத்தை ஒரு சமூக பிரச்சனையாக்கி, அதை ஈமானிய ஒரு பிரச்சனையாக மாற்றி, அதை முஸ்லிம் உம்மத்துக்குரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி, முஸ்லிம்களுக்குள்ளே குழப்பத்தை, ஃபித்னாவை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை நாம் பார்த்து வருகிறோம். உண்மையில் இந்த ஹிலாஃபத் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் யார் கலீஃபாவாக வர வேண்டும் என்ற செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களா, அல்லது வேறு யாருக்காவது சொன்னார்களா என்பதிலிருந்து நாம் இதை பார்த்தோம் என்று சொன்னார். இதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் நபியாக இருந்தார்கள், இறை தூதராக இருந்தார்கள், சமூக பணியில் ஈடுபட்டார்கள், மொத்த சமுதாயத்தோர் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்தார்கள், ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலை கொடுத்தார்கள். அந்த 23 வருடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது எனக்கு பின்னால் இன்னாரை நீங்கள் ஹலீஃபாவாக எடுத்துக்கொள்ளுங்கள், நான் மரணித்து விட்டால் எனக்கு பின்னால் இன்னாரை நீங்கள் உங்களுடைய ஹலீஃபாவாக அல்லது இமாமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியவில்லை. அது சஹாபாக்களுக்கும் தெரியவும் இல்லை. அப்படி யாராவது தெரிந்த ஒருவர் இருந்தால் ரசூலுல்லாஹ் வஃபாத்தான அந்த நேரத்தில் வந்து சொல்லியிருப்பார், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னை ஹலீஃபாவாக நியமித்தார்கள் என்று எந்த ஒரு சஹாபியாவது சொல்லியிருந்தால் அது இந்த உம்மத் அவரை முற்படுத்தி இருக்கும். என்றால் சஹாபாக்களை பொறுத்தவர்கள் அவர்கள் அனைவரும் நீதமானார்கள், உண்மையானவர்கள். அது இந்த உம்மத்துடைய இஜ்மாவான முடிவு. எந்த ஒரு நபித்தோழராவது முன்னாலாவது என்னத்தான் ரசூலா நியமித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நிமிடம் ரசூலோட வஃபாத்து நடந்த அந்த நிமிடமே அவரை ஹலீஃபாவாக உடனே பிரகடனப்படுத்தியிருப்பார். பிரச்சனை ஏன் இது வந்ததுன்னா, ரசூலுல்லாஹ் அப்படி யாரையுமே ஹலீஃபாவாக சொல்லல, அடையாளப்படுத்தல் என்றுதான் பிரச்சனை வந்து. இப்போ புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க, இந்த செய்தியை பாருங்க. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நடந்த ஒரு சம்பவம். சஹீஹ் புகாரில 4447வது ஹதீஸ்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளியாக இருந்த அந்த இறுதி சந்தர்ப்பம், மரணிப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் தான் இது. அப்போ அந்த நோயாளியாக இருந்த சந்தர்ப்பத்தில் சமூகமே கவலையோட, அச்சத்தோட, பயத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நோயாளியாகிட்டார்களே. இப்போ அந்த சந்தர்ப்பத்திலே நோய் விசாரிப்பதற்காக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து நோய் விசாரித்து விட்டு வெளியிலே வருகிறார்கள். வெளியே வருகிற போது மக்கள் கேட்கிறார்கள், ஃபக்கால நாஸ் யா அபா ஹசன், அபுல் ஹசன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள் மக்கள். அடுத்து கேட்கிறார்கள், கைஃப ஹஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா சுகம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு தானே வர்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அஸ்பஹ பிஹம்தில்லாஹி பாரிஆ, அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னான். அப்போ உடனே அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவங்க அலி ரலியல்லாஹு கையை பிடிக்கிறாங்க. மக்கள் அலி இப்படி பதில் சொல்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அந்த அலியோட கையை பிடிச்சி சொல்றாங்க, ஃபக்கால அந்த வல்லாஹி பாத சலாத்தின் அப்துல் அசா, அலியே இந்த 3 நாளுக்கு பிறகு, இந்தியோட 3 நாளைக்கு பிறகு நீங்கள் ஒருவருடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்து விடுவீர்கள். அதாவது ஒரு ஆட்சியாளருக்கு கீழே, அவருடைய கட்டளை கீழே நீங்கள் வந்து விடுவீர்கள். ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் வருவார், அவருக்கு கீழே உள்ள ஒரு மகனாக, பொதுமகனாக நீங்கள் வந்து விடுவீங்க. அதான் அவர் சொல்றார். இந்த 3 நாளைக்கு பிறகு இன்னி வல்லாஹி லா அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுதவஃபா மின் வஜ்ஹி ஹாதா, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்து, இந்த முகத்தில் பார்த்ததோடு எனக்கு விளங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நாட்களுக்கு பிறகு மரணித்து விடுவார்கள், அந்த நோயை பார்த்துன்னு எனக்கு விளங்கிட்டு சொல்லிட்டு சொல்கிறார், இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மவுத், அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய அந்த மரண வேலைகளை நான் பார்த்து சொல்லுவேன். இந்த மரண தருவாய் இவர் இருக்கிறார், இப்போ வேறு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூழலுக்கு வந்துட்டார், இன்னும் இப்படி எல்லாமே மரணிப்பார், இப்படி இத்தனை நாளாக மரணிப்பார்ன்னு சொல்லக்கூடிய நிலைமை, அறிவு, தெளிவு எனக்கு இருக்குது. அதை வச்சு நான் சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நாட்களுக்கு பின்னால் மரணித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இஸ் அப்பினா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னைய அலியே இப்போ வாங்கின ரசூல் அடுத்த போ, என்னை கூட்டிக்கிற போக ரசூல் ஆடுதில்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அலியே வாங்க என்னை கூட்டிக்கிற போக ரசூலா இடத்துல, ரசூல் ஆடுன போய் ஃபலனஸ் அல்ஹு, நாங்கள் ரசூல்லா இடத்துல கேட்போம், ஃபீமன் ஹாதல் அம்ர், உங்களுக்கு பின்னால் யார் அதிகாரத்துக்கு வருவது,
இதை நாங்கள் ரசூலாவிட்ட கேட்டு எடுப்போம், பேசி பார்ப்போம், என்னை கூட்டி அனுப்ப நான் பேசுறேன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இன்கான ஃபீனா, இந்த அதிகாரம் ரசூல்லாவுக்கு பிறகு எங்களுக்கு தான் ரசூல்லா சொன்னாங்கன்னா அலிம்னா தாலிக்கு அது ரசூல்லா இடத்திலிருந்தே நாங்கள் கேட்டுக்கொண்டதாக இருக்கும். வைன்கால ஃபீ கைரினா, இல்ல உங்களுக்கு இல்ல அதிகாரம், அலிக்கு இல்லை அப்பாஸுக்கு இல்லைன்னு ரசூலா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு யாருக்குமே இல்லை, வேறொரு ஆளுக்கு தான் ரசூலா சொன்னாங்கன்னா அலிம்னாஹு, அதையும் நாங்கள் ரசூல்லா இடத்துல கேட்டுக்கொள்வோமே. ஃபவுசாபினா, அப்ப ரசூல்லா எங்களுக்கு வசியத்து செய்வார்களே, அதை நாங்கள் ரசூல்லா இடத்துல கேட்போம், வாங்க அலியே போவோம்னு மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள போ ரெடி ஆகிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், ஃபகால அலி இன்னா வல்லாஹி லஇன் சஅல்னாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமனஅனா, நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம்னு சொல்றீங்க, நாங்க போய் கேட்டு ரசூலுல்லாஹ் அதை எங்களுக்கு தரலேன்னு சொன்னா, எங்களை தடுத்துட்டாங்கன்னு சொன்னா, லா யுஅதீனஹா அன்னாஸ் பஅதஹு, உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தராம விட்டுட்டாங்கண்டா, இதற்கு பின்னால மக்கள் ஒரு நாளும் எங்களுக்கு இந்த அதிகாரத்தை தர மாட்டாங்க, இதற்கு பின்னால ஒரு நாளும் மக்கள் எங்களுக்கு தரமாட்டாங்க. எனவே இன்னி வல்லாஹி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே நான் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அப்பாஸே நான் ரசூலுல்லாஹ்ட்ட வரமாட்டேன், இந்த ஆட்சியை பற்றி கேட்க மாட்டேன், யார் அதிகாரத்துக்கு வர இருக்கிறார்கள் என்ற ஹலீஃபா பற்றி நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விட்டார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாவதற்கு முன்னாலேயே அவருடைய சூழ்நிலை நிலவரங்களை புரிந்து கொண்ட அஹ்லுல் பைத்திகளை செய்த இந்த 2 தோழர்களும் ரசூலுல்லாஹ் இதை பற்றி கேட்கவே இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட நல்ல நிலையில் இருந்திருந்தார், அப்போ கேட்டிருந்திருந்தாலும் சொல்லியிருக்கலாம். இப்போ அது வரைக்கும் அவங்க கேட்கவும் இல்லை, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொல்லவும் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் நோயாளி ஆவதற்கு முன்னரே யாருக்கும் சொல்லல. ஹஜ்ஜுக்கு போன சந்தர்ப்பத்தில் இறுதி ஹஜ்ஜின் போது கூட மக்களே எனக்கு பின்னால் இவர் தான் ஹலீஃபான்னு ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தியிருந்தா, அது அலி ரலியல்லாஹு பற்றியோ அப்பாஸ் ரலியல்லாஹு பற்றியோ அல்லது அவங்களோட அஹ்லுல் பைத்துகளை பற்றியோ சொல்லியிருந்தா மக்கள் அந்த ஹஜ்ஜிலே முடிவு செய்திருப்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுடைய பயணத்திலேன்னு சொல்லல, இறுதி உபதேசமாக ஹஜ்ஜில மக்களுக்கு எத்தனையோ செய்திகள் சொன்னார்களே, அந்த உபதேசத்திற்கு கூட ரசூலுல்லாஹ் சொல்லல. அதான் இந்த செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துது. அப்போ அங்கேயும் சொல்லல, ஏனே எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் 23 வருடத்தில் சொல்லல, இப்போ மரணிக்கின்றது 3 நாட்களுக்கு முன்னாலும் இவங்க முடிவு செய்யலாம், நாங்கள் போய் கேட்டு பார்ப்போமே, தந்தா நல்லது தான், நாம வச்சுக்கொள்ளலாமே, இல்லைட்டா யாருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதையும் நாம விளங்கிக் கொள்ளலாமே, அப்போ எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏதாவது வசியத்து செய்வாங்களே, அந்த வசியத்து என்ன சார் நம்ம கேட்டு போமே என்று இந்த முடிவுக்கு வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஹயாத்து முடிகிற அந்த 3 நாட்களுக்கு முன்னால் இது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு செய்தி, இந்த உம்மத்துக்கு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பாருங்க எவ்வளவு தெளிவா அந்த நபித்தோழர்கள் உண்மையாக நான்மையாக நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு செய்தி எங்களுக்கு தெளிவான ஒரு ஆதாரம். அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து இந்த வசியத்து செய்யல என்பது நமக்கு புரியுது. அது மட்டுமில்லாமல் வேறு யாருக்கும் வசியத்து செய்யல என்பது இந்த செய்தி புரியுது. இன்னொரு செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அது என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இது சஹீஹ் புகாரிலே 2741வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, கேட்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, தக்கவு இந்த ஆயிஷா அன்ன அலியன் ரலியல்லாஹு அன்ஹுமா கான வசியன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் வசியத் செய்தார்களே, அந்த வசியத்தின் போது அலிதான் தலைக்கு பின்னால் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று வசியத் செய்ததாக சொல்கிறார்களே, அது என்ன, அந்த செய்தி என்ன என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கிறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், மத்தா அவுஸா இலைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ அலிக்கு வசியத்து செய்தார்கள், யார் அப்போ சொன்னதுன்னு கேட்கிறதான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நோய்வாய்ப்பட்டனே இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டு எங்கிருந்த மௌத்து ஆகிற வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தான் இருந்தாங்க. ஆயிஷா பராமரிப்பில் தான் இருந்தாங்க. அங்கே போய் தானே அப்பாஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் நோய் விசாரிச்சுட்டு வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்னோடு இருக்கிற போது அவங்க எப்போ அலிக்கு தான் இந்த ஹிலாபத், அவர் தான் பதவிக்கு தகுதியாளர்னு எப்போ வசியத்து செய்தார்கள், வக்கது குந்து முஸ்லிமத்து இலா சதுரி, ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இறுதி நேரம் கடைசி ரசூலுல்லாஹ் என்னுடைய அந்த சதுர், இந்த நெஞ்சி பகுதியோடு நான் தானே அவர்களை இணைச்சி வைத்தது, அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இருந்த அந்த சுகமில்லாத நேரம் தானே இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கல்ல, ஓ அதாவது எச்சில் துப்புவதற்காக ஒரு பாத்திரத்தை கொண்டு வருமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்ப அப்படி சொல்லிட்டு இருந்த நேரம் அவங்க அப்படியே ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டார்கள்.
அந்த சாய்ந்ததோடு அவர்கள் மரணித்து விட்டார்கள். அது மரணித்ததையே நாங்க உணராத நேரத்துல, அந்த நேரத்துல வந்து ரசூலா அலிக்கு வசியத் செய்தார்ன்னு சொன்னது எப்பப்பா நடந்தது இப்படி சம்பவம் என்று கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹார்களுக்கு இந்த செய்தி தெரியுமா? இந்த உம்மத்துக்கு சொல்லுவாங்க. உம்மஹாத்துல் மூமினீன், இந்த உம்மத்துடைய தாய். அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர், ரசூலுல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த உம்மத்தினுடைய சொர்க்கவாதிகள் அவர்களும் ஒருவர். அப்ப அவங்க சொல்லவில்லை. அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலையே. அப்படி யாராவது சொன்னா அது பிழை என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதன் மூலமாக இந்த உம்மத்துக்கு சொல்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அதாவது ரசூலுல்லாஹ் யாரையுமே கலீஃபாவாக நியமிக்கல. அந்த வசியத் அவருடைய குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லா நிலைதான் வஃபாத்தானார்கள் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனோட தொடர் பயணம் சில செய்திகளை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.